கேப்டன் அந்த சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இல்லை வராங்களா வரலையான்னு பார்க்கறதுக்கு உட்காந்துருக்காரா? காஃபி குடிக்க மட்டும் இல்லை, இங்கே தான் வந்து காலை டிஃபன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் டிஃபன் இது பெட்டெக்ஸ் முன்பக்கம் திருப்பிட ஒன்றும் இல்லை அழகா இருக்குல்ல, டக்கு மாதிரியே இருக்குது பாருங்க. இதுதான் டக் ஃப்ளவர். என்ன படத்துல? கில்லி படத்துல வர திரிசாம். இல்லை உனக்கே ஓவரா இல்லை? இல்லம்மா, எனக்கு எங்க அம்மா அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாம் ஓப்படுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லா பொண்ணுங்க, அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற பசங்க பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு ஏற்காடு போயிட்டு வரலான்னு தாங்க ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஏன்னா சம்மருக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கு தான் நம்ம ஏற்காடு கூட்டிகிட்டு போகலான்னு. ஏன்னாக்கா நியூ இயருக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டேன் இல்லைங்களா, அப்போ அவங்க எல்லாருமே நாங்கள் வெளில எங்கேயும் போனதில்லைன்னு தான் சொன்னாங்க. அதுக்காகவே இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறேன் வெளியில். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து அந்த குழந்தைங்கள்லாம் எப்படி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறதான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு வந்து போர் அடிச்சிச்சுனாக்கா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள். ஓகே, காலையிலேயே சேர் போட்டு வெளில போய் உட்காந்துக்கிட்டார் எங்கள் வீட்டுக்காரு கேட்டுக்கிட்டே. எல்லோரும் வராங்களா என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஒரு 6 மணிக்கெலாம் எல்லாத்தையும் வர சொல்லியாச்சுங்க. ஏன்னாக்கா அப்போ தான் வந்து இதான்னு கிளம்புறதுக்கு ஒரு 7-7:30 ஆயிரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் போட்டோம். அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரையும் காரில் ஏற்றி விட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அவங்களுக்கு வந்து எர்டிகா வண்டி தான் ரெடி பண்ணியிருந்தோம். நாங்கள் எங்கள் காரில் ஏறிக்கிட்டோம். இன்னொரு காரும் எக்ஸ்ட்ரா வந்துச்சுங்க. மொத்தம் 3 கார் கிளம்பி போனோம். அவங்க வண்டியிலேயே நானுமே உட்காந்துட்டு போகலான்னு தாங்க இருந்தேன். ஆனால் வந்து நாம் போனால் அவங்க கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்க வண்டியில் போகல. அதனால தான் நான் நம்ம கார்லேயே ஏறிக்கிட்டேன். எல்லோரும் ஒரு வழியாக ஏறியாச்சுங்க. கரெக்டாக வந்து ஒரு 8 மணிக்கெலாம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போது அப்படியே நம்ம பத்ரகாளி அம்மனையும் பார்த்து ஒரு தரிசனம் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள். நம்ம கோவில் வந்து ஏன் இப்போ துணி போட்டு மூடிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது ஃபுல்லாகவே வந்து கட்டுமானம் பண்ணி நடந்துகிட்ருக்குது. அப்படின்னா வந்து பெயிண்ட்லாம் அடிச்சிட்ருக்காங்க. கும்பாபிஷேகம் வரப்போகுது இல்லைங்களா, அதுக்காக பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. காலையில் வந்து காஃபி குடிக்கிறதுக்கு அமோகத்துக்கு வந்துருக்குறோம். காஃபி குடிக்க மட்டும் இல்லை, இங்கே தான் வந்து காலை டிஃபன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் டிஃபன் வந்து எல்லாம் பேக்கிங் பண்ணுறதுக்குள்ளார ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு. முதல் நாளே நாங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டோங்க. ஏன்னா அவங்க ஹோட்டல் கடைக்காரங்க வந்து பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸுங்க கொடுப்பாங்க. அது நம்ம காருக்கு செட் ஆகாது. அதனால் நமக்கு கச்சிதமான காரில் வைக்கிற மாதிரி இருக்கிற டிஃபன் பாக்ஸுங்க ஹாட் பாக்ஸுங்களாம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்களும் அது எல்லாமே கரெக்டாக பேக் பண்ணி இருந்தாங்க. நாங்கள் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சேலத்துலேருந்து அப்படியே நம்ம வந்து அஸ்தம்பட்டி வழியாக தாங்க போகணும். அஸ்தம்பட்டி போனோமா அங்கேருந்து அப்படியே ஏற்காடு ரோடு பிரிஞ்சிரும். அந்த வழியாக தான் நாங்கள் அப்படியே போனோம். 5 முக பிள்ளையார் கோவில் தான். இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் போது ஏற்காடு. ஹோட்டல் தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஏற்காடு மலை ஏறினோடனே ஒரு 2 சர்க்கிள்லேயே வந்து நமக்கு வந்து செக் போஸ்ட் இருக்குங்க. அங்கே வந்து நம்ம 50 ரூபா பணம் கட்டணும். அங்கேயே ஒரு புக்கு மாதிரி கொடுத்துட்றாங்க. இது எங்கெங்கே போகலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே அந்த நோட்டீஸ்லேயே இருக்குதுங்க. அதை வாங்கிட்டு அதை பார்த்தோமாவே போதும் நமக்கு. அப்படியே மலை ஏற ஏற அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஜில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே சூப்பராக இருந்துச்சு. விகாஸ் தம்பியும் சர்வேஸும் அப்படியே மேலே டாப் இதை ஓப்பன் பண்ணி மேலே ஏறி நின்றுக்கிட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க. இன்னும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிருந்தோமா, அந்த மலை ஃபுல்லாகவே வந்து பர்பிள் கலர் பூ பூத்துருந்துச்சிங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாம் சொன்னாங்க போயிட்டு வாங்க, பர்பிள் கலர் பூ மலை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. நாங்கள் போகிறதுக்குள்ள அந்த பூவெல்லாம் கொட்டி போயிடுச்சு. இந்த சர்க்கிளில் சுற்றி சுற்றி போகிறது இருக்குது பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி போகிறது. இது பெட்டெக்ஸ் முன்பக்கம் திருப்பிட ஒன்றும் இல்லை
இவ்வளோ ரணகாலத்துலேயும் ஒருத்தங்க நிம்மதியாக படுத்து தூங்குறாங்க. இதோ வல்வில் ஓரி வளைவு. ஒவ்வொரு ஏர்பேண்ட் வளைவுக்குமே வந்து ஒவ்வொரு தமிழ் பேர் வந்து வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா வாசிச்சுக்கிட்டே நான் மேலே போனோம் நாங்கள். ஏன்னா இந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்தவங்க, அப்புறம் தமிழ் புலவர்கள், இந்த மாதிரி இவங்களுடைய பேர் எல்லாமே வச்சுருந்தாங்க. மொத்தமாக வந்து 20 கொண்டை ஊசி வளைவு இருக்குதுங்க. ஏற்காடு ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்துவிட்டோம். எங்களுக்கு முன்னாடியே அவங்கள வந்து போஸ்லிட்டோம். ஏன்னா நாங்கள் போய் டிஃபன் எடுத்துக்கிட்டு போகிறது வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணவங்க, அதனால் முன்னாடியே போகட்டும்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். வந்தாச்சு. இது பார்த்தீங்களா, இதுதான் லேடிஸ் ஷூன்னு சொல்லுவாங்க. இந்த செடி தான் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுதான் நானும் தேடிட்டே இருக்கிறேன். ஆனால் செடி கிடைக்கல. ஆனால் இந்த செடியில் வராது. நம்ம இங்கே ஏற்காட்டில் வாங்கிட்டு போகலாம். இது பெகோனியா, இந்த செடி ஆரஞ்சு. இது வந்து எங்கிட்ட சேரீலாம் மாட்டுது. இது கப்பன் சாசர், சூப்பராக இருக்குது. ஒரு கப்பன் சாசர். திஸ் ஒன் இஸ் கப்பன் சாசர். ஆனால் இது எங்கிட்ட இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குது, இது ரெட்டாக இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் தான் இது. இதில் உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதாண்டா லேடிஸ் ஷூ செடி. இது இந்த செடிக்கு பேர் லேடிஸ் ஷூ. பூவை பிச்சு பாரு லேடிஸ் ஹீல்ஸ் செருப்பு போட்டுருக்கிற மாதிரியே இருக்கும். சூப்பர். அப்பா இந்த இந்த பில்டிங்ல சுத்திலையும் ஏகப்பட்ட செடி இருக்குதுங்க. காட்டு. போன பக்கத்துல போனா பூச்சி கடிக்குமா அந்த செடியா? வரேன். இதனுடைய பூ இருக்குதா, அந்த கொடியோட பூவு? நான் வெறும் காயா தொங்குதுடா. இது ரொம்ப வித்தியாசமா இங்க பாருங்களேன், வெறும் காயா தொங்குது பூவில். ஆனா பூ வெடிக்கும். பூ பார்க்கலாம் இருக்குதான்னு, வெடிச்சிருக்கான்னு. ஐயோ, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏகப்பட்ட செடி இருக்குதுங்க. நமக்கு பிடிச்ச செடிதான் இருக்குது. இங்க பாரு எப்படி காய் நிறைய வச்சுக்க. அவகோடா பாருங்களேன், இங்க எவ்வளவு காய் வச்சுக்குதுன்னு. நம்மளதெல்லாம் பாவம் வெயில்ல கொண்டு போய் வச்சு அதெல்லாம் அநியாயுது. அது அந்த வீட்டுல காய்க்குது, அந்த வீட்டு மரம் இங்க காய்ச்சிக்குது. இவங்க இங்க வச்சுக்கிறாங்க மரம் பாரு, அவகோடா. சரி, ஏற்காட்டு கிளைமேட்டுக்கும் நம்ம கிளைமேட்டுக்கும் என்ன எவ்வளவு வித்தியாசம். கொட்டி கொட்டி போயிடுது. அது வெயில் தாங்காம கொட்டுது. நம்ம கிட்ட இருக்குது இல்ல ஜிமிக்கி கமல். இது நம்ம வீட்ல இருக்குது. இந்த கலர் நம்ம கிட்ட இருக்குது. நம்மளுக்கு இன்னும் சிகப்பாகுது. இது ஆரஞ்சு கலர்ல இருக்குது. நம்ம செம்பருத்திக்குதுல ரெட் கலர், அந்த கலர்ல இருக்குது. அதான் இது ஜிமிக்கி கமல் அழகா இருக்குதுல்ல. போய் எல்லாம் உட்காருங்க. எங்கடி உட்காருவீங்க? ஆளுக்கு ஒன்று பிளேட்டை கொடுத்து எங்கேயோ உட்காருங்கன்னு விடுறாங்க. என்ன காலை டிஃபன்? இட்லி, பொங்கல், பூரி, அதுக்கப்புறம் தோசை, ஒரு தோசை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, வடை. ஒரு வடை ஒன்று கொடுத்தாங்களே. வடை பாக்கெட் அங்க இருக்குது, கொடுக்கவே மாட்டேங்குது. வடை ஒன்று வாங்கிக்கிடு. என் பையன் உங்க பிள்ளைங்களுக்குலாம் என்ன இதை வேணுங்கிறத கேட்டு போடுக்கணும். எல்லாத்தையும் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்குன்னு ஒவ்வொருத்தரா போங்க வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கங்க. எல்லாம் சாப்பிடுங்க. எல்லாம் நல்லா இருக்குதாடி டிஃபனு? அமோகத்தில் வாங்கின சாப்பாடு டிஃபனு சூப்பராக இருக்குதா? ஏன்னா கேசரிக்கு பதிலாக தான் இந்த ஸ்வீட் கொடுத்துட்டாங்க. கேசரி கலரில் லேட் ஆயிடுச்சுன்னு. சரி சாப்பிடுங்க. அவன் ஏன் பிளேட் இல்லாம இருக்கிறான்? ஆஹா, சரி சரி. அழகா இருக்குல்ல, டக்கு மாதிரியே இருக்குது பாருங்க. இதுதான் டக் ஃப்ளவர். வடை எப்படிலாம் ஆண்டவன் படைப்பு பாரு, அவ்வளோ அழகா இருக்குது டக்கு மாதிரியே. இது எப்படி எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா உங்களுக்கு டக்கு மாதிரி இருக்கு? இருக்கா, நான் காட்டுறேன் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா உன் டக்கு. இப்போ பாரு, தெரியுதா? இது எனக்கு டக்கு மாதிரியே தெரியல. இதுதானே டக்கு, இப்படி தானே இருக்கும் வாத்து. இதான் உடம்பு, இதனோட இது உடம்பு, இது வாய்.
எது உடம்பு இது உடம்பு ஆ அது வாய். வாத்துக்கு இவ்வளவு பெரிய வாய் இருக்காது, அது அது அப்படி ஷேப் பார்க்கிறதுக்கு அந்த அதாவது இப்படி இருக்கும். ஆ செரி டொமேட்டோ பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு, சிகப்பா அப்படியே. ஆனா நம்ம வீட்டுல காய்ச்சா மட்டும் புளிக்குது. சூப்பர், வீடே ரொம்ப அழகா இருக்குதுங்க. இது நல்லாவே இருக்காது, தக்காளி மாதிரி. ஒரு வீடு இந்த மாதிரி இதுல வாங்கிடலாண்டி இருக்காட்ல. வந்தா போனா தங்கறதுக்குங்க. சூப்பர், போலாமா? எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் வண்டி ஏறுங்க. இந்த ஹோட்டலுக்கு எதுக்கு போறாங்கனாக்கா, இங்க வந்து லஞ்சுக்கு வந்து சொல்றதுக்கு போறாங்க. பிரியாணி ஆர்டர் பண்ண போறாங்க லஞ்சுக்கு. ஓகே, ஏதோ ஒரு சிக்கன் பிரியாணி இங்கே நல்லா இருக்குமா, அதனால போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடலாம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அந்த இதில் பார்த்தியா கடை, அந்த கிரில்லுக்குள்ளார பாரு, வெறும் கூழாங்கல்ல ஒயிட் கலர் கூழாங்கல்லே வச்சுக்கிறாங்க. ஒரு நான் கூட அதை கிளாஸ் அடுக்குதுன்னு நினச்சேன், பார்த்தா கல்லே அப்படி அடிக்கிருக்காங்க. அழகாக இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு அழகு இருக்குது பார்த்தியா. அது நம்ம நின்று ரசிக்க தான் நமக்கு டைம் இல்லை. செம்மையாக இருக்குது பாரு, பூ மரம் ஃபுல்லாக பூவாகுதுப்பா, பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னாக்கா பக்கோடா பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். பக்கோடா பாயிண்ட் தானே முன்னாடி போயிடு, கொட்டச்சேடு பக்கோடா பாயிண்ட். பக்கோடா பாயிண்ட் அங்க போய் நேரா போறது. பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டே அந்த பாயிண்ட பார்க்கலாம். அது பேர் தான் பக்கோடா பாயிண்ட். அப்படியே பக்கோடா கடை இல்லனா நான் சுட்டு தரேன். ஓகே, பக்கோடா பாயிண்ட் வந்தாச்சு. இத்தனை கடைங்க இருக்குதுங்க பக்கோடா பாயிண்ட்ல. டேய் இங்க வாடா, இந்த மேக்னெட்டு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, ஃப்ரிட்ஜே வீணா போயிருது. இது நல்லா இருக்குது, இதை வச்சிருந்தா தான் நம்ம மாதிரி இல்லைங்க. போயிட்டு வந்துட்டு வாங்கிக்கிறோம். டேய் கேப்டா, கில்லி படத்துல வர த்ரிஷா மாதிரி இருக்கிறீங்கம்மா. என்ன படத்துல? கில்லி படத்துல வர த்ரிஷா. இல்லை உனக்கே ஓவரா இல்லை? இல்லம்மா, எனக்கு எங்க அம்மா அப்படிதான் இருக்கிறாங்க. பக்கோடா பாயிண்ட்ல ஒரு கோவில் ஒன்று இருக்குது இல்லடா. பக்கோடா பாயிண்ட் வரைக்கும் தெரியாது. நான் எங்கன்னா எப்பயோ ஒரு ட்ரிப் வர்றது, அப்புறமேட்டு இதெல்லாம் வந்து பார்க்குறோம். இங்கெல்லாம் அப்படியே பார்க்கறதே இல்லை. சூப்பராக சேலம் சிட்டியே பார்த்துட்டு போகலாம். இங்கே ஒரு ஊர் இருக்குது பாருப்பா, இதோ அது சேலம் சிட்டி அதான் இருக்கிறது. சூப்பராக இருக்குதுப்பா. இங்கேருந்து பக்கோடா பாயிண்ட்லேருந்து பார்க்க நம்ம இன்னும் அங்கே போய் பார்த்தோமா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்பா அப்பாடியா விகாஸ் தம்பி, இருட்டாக்குதுடா. எங்க ஒளி தெரியுது? அது ரெட் கலர் மரம் இருக்குதுடா. கத்திரியா எதனால சார் எடுக்கிற? இப்பதான் வீடியோவா? எல்லாம் ஓப்படுங்க. ஐநாரு அதுதா சத்தம். நான் என்ன சொல்றேன், இங்கிலீஷ் கூப்பிட்டு வரும்போது ஒரு பக்கோடா சாப்பிட்டு வரும்போது கீழே பக்கோடா போட்டாவே பக்கோடாடா அப்படின்னு அங்கே பக்கோடா பாயிண்ட் இருக்காங்க பேர், பக்கோடா அங்கே தான் பாயிண்ட் பண்ணி காட்டுறான். அதை சொல்லும் போது பக்கோடா பாயிண்ட் நல்லா முடிவு பண்ணிட்டாங்க. சரி, பையனுக்கு எவ்வளோ ஒரு கற்பனை திறன் பாரு, நல்லா பொழைச்சுக்கிறா, கதாசிரியரா வருடா. பக்கோடா பாயிண்ட் கிட்ட தாங்க இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சு அதில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. எதுக்குடா வெறும் டப்பா வச்சு தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு நாய்க்குட்டி வந்து தண்ணி குடிச்சிச்சு. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். நம்மளாம் எப்படி வந்து குருவிங்கெலாம் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி ரோட்டில் போகிற நாய்ங்க வந்து தண்ணி குடிக்கட்டும்னு அந்த டப்பாவில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. என்னடா சமைக்கிறீங்க? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பாய். கொத்து பரோட்டா. மிளகா பச்சி கடை போடுங்கடா. பக்கோடா பாயிண்ட்ல பக்கோடா தானே போடணும். பக்கோடா போடுங்க, மிளகா பச்சி போடுங்க, சில்லி சிக்கனு.
பக்கோடா பாயிண்ட்ல பக்கோடா சொல்றீங்க. பக்கோடா ஒரு பாக்கெட் பிச்சு கொடு. மேடம் ஃப்ரைட் ரைஸ். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போன இடம் வந்து படகு இல்லைங்க. படகு இல்லத்துக்கு ஃபஸ்ட்டே போயிருந்தால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. ஆனால் நாங்கள் பக்கோடா பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். போகும்போதெல்லாம் கூட்டம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே போகிறதுக்கே ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து போட்டில் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும் தனித்தனியாக. ஒவ்வொரு இடத்துக்கு போனோடனே அங்கே வந்து எத்தனை பெரியவங்க எத்தனை பேர் சின்னவங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம டிக்கெட் வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுதுங்க. இந்த டிக்கெட் வந்து உள்ளார போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட்டு இல்லை. 6 மொத்தமாக பெரியங்களா 6 பேர். 3 4 5 6 7 இவ்வளோ பெரியங்களா? 12 பேரா? பெரிய ஆளுங்க. 8 பேர். உள்ள நீ அழுத்த திங்கி அழுத்தம் என் பையன்தாங்க ஒரே ராவடி பண்ணி பெடலிங் போட்டு தான் வேணும்னு சொல்லி வாங்கினான். ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே அவனால் அழுத்தவே முடியல. அவன் என்னென்ன பண்ணான்னு நீங்களே பாருங்களேன். ஒரு சுற்றி எங்களை கொண்டு வந்து நிறுத்துறதுக்குள்ளார படாத பாடுபட்டுட்டான். கடைசியாக கையிலலாம் வச்சு அழுத்தினான். வேணாம், இப்படியே போய் இப்படி சுற்றிட்டு வந்துடலாம். போ, ஏதோ ஒரு பக்கம் போய் சுற்றிட்டு அது வரலாம். நான் கொஞ்சம் அழுத்துறேன். சர்வீஸ் பின்னாடி வண்டி வருது, ஸ்லோ பண்ணுங்க. இடிக்க போறேன் என்கிட்ட. தண்ணி அப்படியே அலையலையா வருது. பார்க்கவே ஆசையா இருக்கு, அழகா இருக்கு. அவனுக்கு 2 பேரும் பண்ண சேட்டை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. என் பையனும் என் தம்பி விட்டு பையனும். இதெல்லாம் என்னைக்கு நாங்கள் வீடியோ பார்த்தாலும் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். கம்ப்ளீட் ஃபினிஷா 2 பேரும். டேய் கொண்டு போய் கரை சேர்த்துக்கடா. டேய் கரை சேர்த்துக்கடா, கொண்டு போய் விளையாடாதீங்கடா. இந்த பக்கம் பெடல் திருப்புடா, அதே அந்த பக்கம் பண்ணி வச்சிருக்கான் அவன். லெஃப்ட் ரைட் திருப்பிட்டு இருக்கறான். அதுதான் வண்டி நவற மாதிரியே இல்ல. விடுங்க அழுத்துறா. பா, போட் ஹவுஸ் ஃபுல்லாவே கூட்டம், சரியான கூட்டம். இவங்க எல்லாருமே வந்து மோட்டர் போட்டில் தாங்க கூட்டிகிட்டு போனோம். ஏன்னாக்கா எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க. அதனால துடுப்புலாம் வேண்டாம், இல்லை மோட்டர் போட்லேயே கூட்டிகிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் ஒரே போட்டில் ஏற்றியாச்சு. எல்லாம் டாட்டா காட்டுங்க. இதெல்லாம் குழுக்குள்ள இருக்குல்ல. இந்த இதுவும் நாங்க 2வது வண்டி எல்லாம் திரும்பி பாருங்க. போன இடங்கள்லையே ரொம்ப ஜாலியாக இருந்த இடம் எதுனா அது போட்டிங் தாங்க. போட்டிங்கில் பாருங்களேன் எப்படி இந்த பசங்க அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சிங்க.
அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து போட் ஹவுஸ்க்கு போன வரைக்கும் தான் எடுத்த வீடியோஸை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இனி ஒரு 1 வீக் கழித்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ அது பார்ட் 2ங்கிற பேரில் நான் போடுறேன் நான். ஏன்னா ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே போர் அடிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி 2ஆக பிரித்து போட்டுடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள். இங்கே போன பொண்ணுங்க பசங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, இனி அடுத்த ஒரு புது வீடியோ நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.